அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்கு சேல்ஸ் பீப்புளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கிற மக்களுக்கு, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சில டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆக்சுவலாக இது பிரைன் ட்ரேசியோடைய அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் கோச்சு, சேல்ஸ் கோச்சும் கூட அவர். சேல்ஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இதில் ஆடியோவில் நான் கேட்ட விஷயங்கள் இது. அது புக்காகவுமே இருக்குது. ஸோ அதனுடைய கண்டென்ட்டில் தான் என்னுடைய டாபிக் நான் பேசுகிறது இருக்கும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியாக ஈஸியாக நம்முடைய லாங்குவேஜில் சொல்லலாமான்னு ரொம்ப ஆசை எனக்கு அது. ஏன்னா இந்த மாதிரியான ட்ரைனிங்கெல்லாம் போகும்போது நம்ம பே பண்ணி படிக்கிறோம். ஆனால் எல்லா மக்களுக்கும் அது அமைகிறது இல்லை இல்லையா? அதனால் இதை நமக்கு சார்ந்து, நம்ம மொழி சார்ந்து, நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்ட இந்த சேல்ஸ் சக்ஸஸோடைய சீக்ரெட்ஸ் என்னங்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் வெளிப்படணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரியணும். அதை நீங்கள் சிறப்பாக எப்படி கொண்டு வரணும்னா, நீங்கள் என்ன பிச் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க, உங்களுக்கு அந்த கஸ்டமர்லேருந்து என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். வின்ஸ் லம்பார்டின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் கோச் ஒரு ஃபுட்பால் டீமை எடுக்கிறாரு. அது எப்போதுமே தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டீம். அதை எடுத்துகிட்டு அதை சக்ஸஸ் பண்ணியும் காட்டுறாரு. அப்போ அவர்கிட்ட முதல்ல கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிங்க, எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே விஷயந்தான், நான் ஒன்றும் பண்ணலை, ஃபுட்பாலுக்கு எனக்கு என்ன செய்யணும், சிறப்பாக விளையாடணும், கோல் கீப்பிங் பண்ணவங்க நல்லா பண்ணணும், பாஸ் பண்ணுறது அவங்க அந்த கேமில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி டீம் ஒர்க் பண்ணணும், இந்த விஷயத்தை தான் சொல்லி கொடுத்தேன். ஆப்போனன்ட் டீம் என்ன பண்ணுறாங்க என்னங்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்க்கல. ஐ ட்ரை டு டெவலப் அ எக்ஸலன்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ். எவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா பாருங்களேன். இது சக்ஸஸ் பண்ணி காட்டினார் அவர். ஸோ அதே மாதிரியாக முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, சேல்ஸில் நம்பர் 1 உங்களுக்கு யூ ஹாவ் டு லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் உங்களுக்கு கஸ்டமராக அமைவாங்களோ அவங்கள நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் திங்கு, யூ ஹாவ் டு பில்ட் த ரிலேஷன்ஷிப் வித் தம். முதல்ல போன உடனே அவங்கள்ட்ட நீங்கள் என்கிட்ட இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது, இந்தந்த சர்வீசஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பில்ட் த ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள். தென் நம்பர் 3, யூ ஹாவ் டு ஃபைண்ட் தயர் நீட், விஷ், ப்ராப்ளம். அவங்களுடைய தேவை என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டடி பண்ணணும். நம்பர் 3, அவங்களுடைய நீடு, அவங்களுடைய விஷ், அவங்களுடைய ப்ராப்ளமை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வச்சு அப்படிங்கிற விஷயம் நம்பர் 3. நம்பர் 4, அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸு உங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். இதில் 2 டைப் ஆஃப் சேல்ஸ் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று ஓல்டு சேல்ஸ் மாடல், இன்னொன்று நியூ சேல்ஸ் மாடல். ஓல்டு சேல்ஸ் மாடலுங்கிறது எப்படின்னா, நீங்கள் போன உடனே அவங்கள்ட்ட அந்த ஐஸ் பிரேக்கிங் ஈவெண்ட் பண்ணுறது, வெதர் எப்படி இருக்குது, இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குது, இந்த மாதிரி அந்த பாலிட்டிக்ஸ் திங்ஸ் இதெல்லாம் பேசி அவங்கள ஐஸ் பிரேக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசுறது. புரியுதுங்களா? நம்ம டைரெக்டாகவே பாயிண்ட்டுக்கு போகிறது, நம்மளுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை நோக்கியே போகிறது தான் ஓல்டு சேல்ஸ் மாடல். நியூ சேல்ஸ் மாடல் எப்படி இருக்குன்னா, நீடு, விஷ், ப்ராப்ளம் சால்விங்கில் தான் போகும். அது முதல்ல பில்டிங் த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கவனம் கொடுக்கும். இந்த ஏற்கனவே நான் ஒரு ஆடியோ பேசியிருக்கிறேன் பரோட்டோ பிரின்சிபல் பற்றி. 80% ஆஃப் த பிஸ்னஸ் பீன் ஜெனரேட்டட் பை 20% ஆஃப் த பீப்புள்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஓல்டு சேல்ஸ் மாடல்லையும் நியூ சேல்ஸ் மாடல்லையும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நியூ சேல்ஸ் மாடலில் உள்ளவங்க தான் 80% ஆஃப் த பிஸ்னஸை வின் பண்ணுறாங்க இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும். ஓல்டு சேல்ஸ் மாடலில் இட்ஸ் ரூல்ட் அவுட். அதனால் நம்ம எது சக்ஸஸாக இருக்குதோ அதுக்குள்ளே போயிடணும். அதாவது என்ன சொல்கிறது, லேர்னிங் ஃப்ரம் த எக்ஸலன்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்தை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி செஞ்சாங்கிறத கற்றுக்கிட்டோன்னா போதும், அதை நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். இது என்னுடைய இந்த சேல்ஸ் சக்ஸஸுக்கு உண்டான டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வாரத்துக்கான கோட்டை நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களில்
சிறு சிறு பகுதிகளாக நீங்கள் உங்களுடைய கோலை பிரிச்சுக்கிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய பெரிய இலக்குகளை நீங்கள் இலவாக அடைவீங்கிறது பிரெயின் ட்ரேசி சொல்லக்கூடிய கோட்டையை இந்த வாரத்தினுடைய கோட்டாக சொல்கிறேன். அன்புடன் ரியாஸ்.